இரட்சகரும் மீட்பருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணை இல்லாத விலையேற பெற்ற நல்ல நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த கால வேளையில அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். அவருடைய கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் சதா காலங்களிலும் உங்களோடும் உங்களுடைய குடும்பத்தோடும் உங்களுடைய பிள்ளைகளோடும் இருக்கும் என்று சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன், விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். என் அன்பு தேவச்சனமே, இந்த நாட்களிலே ஆண்டவர் நம்மோடு கூட இடைவிடும்படியாக, ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக இந்த கால வேளையிலே நம்மை அவருடைய சன்னிதானத்துக்கு நேராக அழைத்து வந்திருக்கிறார். பிதாவின் இடத்திலிருந்து உத்தரவு இல்லை அப்படின்னாக்க ஒருவரை ஒருவர் சந்திக்கவும் முடியாது, ஒருவர் ஒரு இடத்துல கூடவும் முடியாது. இன்றைக்கு ஆண்டோடைய சமூகத்துல நாம கூடி வந்திருக்கிறோம் என்று சொன்னால், ஆண்டோடைய வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம் என்று சொன்னால், கேட்க இருக்கிறோம் என்று சொன்னால், தேவன் பாராட்டின இலவசமான ஒரு கிருபை, அனுக்கிரகம் என்று சொல்லலாம். தேவன் பாராட்டின அனுக்கிரகமான காலங்கள் நமக்கு இன்னும் அதிகமாயிருக்கிறபடினால் என் அன்பு தேவச்சனமே, எனக்கு அருமையான தேவச்சனங்களே, சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் உங்களுக்கு அனுக்கிரக காலத்தை வைத்திருக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை நீங்க சோர்ந்து போயிருக்கலாம், மனம் உடைந்து போயிருக்கலாம், ஒருவேளை மனம் நொந்து போயிருக்கலாம், வேதனையோடு இருக்கலாம், கலக்கத்தோடு இருக்கலாம். இன்னைக்கு நீங்க கலக்கத்தோடு இருக்கிறீர்களா? சோர்ந்து போயிருக்கிறீர்களா? மனம் உடைந்து இருக்கிறீர்களா? ஒருவேளை தோல்வி அடைந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீர்களா? என் ஆண்டவர் இந்த கால வேளையில உங்களை தேற்ற விரும்புகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை இன்றைக்கு தேற்ற விரும்புகிறார், உங்களை பலப்படுத்த விரும்புகிறார், அவருடைய பரிசுத்த ஆவியினால் உங்களை நிரப்ப விரும்புகிறார். தேவச்சனமே, இன்றைக்கு நமக்கு ஒருவருமே இல்லை என்று சொல்லி ஒருவேளை அங்கலாய்ப்புல இருக்கலாம். அநேக இடங்களிலே அலைந்து திரிந்து அநேகரிடத்திலே உதவிகளை கேட்டு ஒருவேளை வெறுமை அடைந்த ஒரு நிலையில் இருக்கலாம். எனக்கு ஒரு பதில் இல்லாமல் இருக்கிறதே, நான் இவ்வளவு காலமாக காத்திருக்கிறேனே, வெறுக்கப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறேனே, ஒதுக்கப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறேனே, அநேகரால், நண்பர்களால், உறவுகளால், நான் யாரை அதிகமாய் நேசித்தனோ அவர்களாலும் இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் மறக்கப்பட்ட ஒரு நிலையில் இருக்கலாம், ஒரு வெறுக்கப்பட்ட ஒரு நிலையில் இருக்கலாம். குப்பையிலே போடுகிற குப்பைக்கு சமமான ஒதுக்கப்பட்ட, தள்ளப்பட்ட ஒரு நிலையில், ஒன்றுக்கு உதவாது என்று சொல்லி, உதவாக்கரை என்று சொல்லி ஒரு சூழ்நிலையில் ஒருவேளை உங்களை தீர்மானம் பண்ணி ஒதுக்கி வைத்திருக்கலாம். இப்படி ஏதோ ஒரு நிலையில, ஏதோ ஒரு சூழ்நிலையில நீங்கள் ஒடுங்கி போய் மனம் உடைந்து ஒரு சூழ்நிலையில் இருப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். கர்த்தர் இன்றைக்கு உங்களை எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். என் அன்பு தேவச்சனமே, நீ ஒன்றுக்கும் கலங்காமலும் பயப்படாமலும் இரு என்று சொல்லி அடிக்கடி தேற்றுகிற கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நான் இன்று பயன்படுத்த விரும்புகிறேன். உதாசீனப்படுத்தப்பட்ட பாத்திரமாக, உதவாத ஒரு பாத்திரமாக, கைவிடப்பட்ட ஒரு பாத்திரமாக, இல்ல எல்லாராலும் வெறுக்கப்பட்ட, மறக்கப்பட்ட ஒரு பாத்திரமாக, ஒரு நபராக, ஒரு மனிதனாக, ஒரு மனுஷியாக, விரும்புவாரற்ற ஒரு நிலையில் இருப்பாய் என்று சொன்னால், என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். தேவச்சனமே, என் அன்பு சகோதரனே சகோதரியே, என் அன்பு பெற்றோர்களே, கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். என் அன்பு தேவ ஊழியக்காரர்களை கர்த்தர் இந்த நாட்களில் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். ஒருவேளை இன்று இதுவரைக்கும் நீங்க தேவைக்கு மாத்திரம் பயன்படுத்தப்பட்டு, தேவைக்கு மாத்திரம் உங்களை அழைத்து பயன்படுத்தி விட்டு, தேவைக்கு மாத்திரம் உங்களை அழைத்து கனப்படுத்தி விட்டு, மற்ற நேரங்களில் உங்களை ஒதுக்கி வைத்திருக்கலாம், உதாசீனப்படுத்தலாம், அற்பமாக நினைக்கலாம், ஏளனமாக நினைக்கலாம். ஒருவேளை நீங்க அற்பமான ஒரு பாத்திரமாக, ஏளனமான ஒரு பாத்திரமாக, நிராகரிக்கப்பட்ட ஒரு பாத்திரமாக ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் காணப்படுவீர்கள் என்று சொன்னால், என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பு தேவ பிள்ளையே, உன்னை எடுத்து பயன்படுத்தப்பட போகிறார். எந்த இடத்துல நிராகரிக்கப்பட்டாயோ, எந்த இடத்துல நீ வெறுக்கப்பட்டாயோ, எந்த நபர்களால், எந்த விருப்பமுள்ளவர்களால், உறவுகளால், நண்பர்களால் நீ ஒதுக்கப்பட்டாயோ,
அந்த இடத்திலே கர்த்தர் உன்னை பயன்படுத்த விரும்புகிறார். கர்த்தர் உன்னை எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். தேவ பிள்ளையே, இன்றைக்கு கால வேளையில் ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். ஒன்று மாத்திரம் உண்மை, நீ ஒதுக்கப்பட்ட நிலையிலே, தூர போடப்பட்ட நிலையிலே, அப்புறப்படுத்தப்பட்ட நிலையில் இருப்பாய் என்று சொன்னால், ஓரங்கட்டப்பட்ட ஒரு நிலையில், தேவையில்லை, இவளுடைய ஆலோசனை தேவையில்லை, இவை எனக்கு தேவையில்லை, இவை எனக்கு தேவையில்லை, இவங்கிட்ட போய் நான் எதுக்கு போகணும், இவன்கிட்ட போய் எதுக்கு ஆலோசனை கேட்கணும், இவன் ஒண்ணுக்கு உதவாதவன், தேவையில்லாதவன், ஒன்றுக்கு லாய்க்கு இல்லாதவன், பிரயோஜனம் இல்லாதவன், தகுதி இல்லாதவன், ஒன்றுமில்லாதவன், வெறுமையானவன், கஷ்டப்பட்டவன், கல்வி அறிவு இல்லாதவன், ஏதோ ஒரு நிலையில நீங்கள் ஓரங்கட்டப்பட்ட ஒரு நிலையில், ஒதுக்கப்பட்ட ஒரு நிலையில், வெறுக்கப்பட்ட ஒரு நிலையில், தூக்கி எறியப்பட்ட ஒரு நிலையில் இருப்பீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற உங்களை தான், உங்க பிள்ளைகளை தான், உங்கள் குடும்பத்தை தான் ஆண்டவர் உயர்த்த போகிறார், நிரம்பி வழிய செய்ய போகிறார், உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். இந்த கால வேளையில அன்பு தேவச்சனமே, ஒன்றுக்கும் நீங்கள் பயப்படாதிருங்கள். ஒருவேளை இன்றைக்கு வரைக்கும் என் நிலைமை இப்படிதான் இருக்குமோ என்று சொல்லி, இப்படியே என்னை இப்படியே பயன்படுத்தி விடுவார்களோ, இப்படியே என்னை ஒதுக்கி விடுவார்களோ, இப்படியே என்னை வெறுத்து விடுவார்களோ, என்னை தள்ளி விடுவார்களோ என்று சொல்லி நீங்கள் நினைத்து கலங்கி கொண்டிருக்கலாம். ஐயோ, எனக்கு தீர்வே இல்லை, எனக்கு முடிவே இல்லை, எனக்கு பதிலே இல்லை என்று சொல்லி நீங்கள் முடங்கி கிடக்கிறீர்களா? ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். இன்றைக்கு உன் பாத்திரம் நிரம்பி வழிய செய்ய விரும்புகிறார். உன்னை ஆண்டவர் மகிமைப்படுத்த விரும்புகிறார். உன்னை பெயரும் புகழுமாய் உன்னை உயர்த்த விரும்புகிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே கர்த்தர் இன்றைக்கு உன்னை சந்திக்கிறார். உன்னை இந்த கால வேளையிலே, என் அன்பு தேவச்சனமே, என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவருடைய கரம் உன்னை தேடி வந்திருக்கிறது. இப்பொழுது அவருடைய கரம் உன்னை ஆற்றிக் கொண்டிருக்கிறது. அவர் கரம் உன் மீது அமர்ந்திருக்கிறது என்பதை நிச்சயமாய் என்னால் சொல்ல முடியும். ஒருவேளை உன் மேல உனக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், இல்ல உன் மேல் உனக்கு நம்பிக்கை இருந்த மற்றவர்களுக்கு உன் மீது நம்பிக்கை இல்லாமல் நம்பிக்கையற்ற தன்மையோடு உன்னை பார்க்கலாம், வெறுக்கலாம், ஒதுக்கலாம். ஆனால் இயேசு உன் மீது ஒரு முழுமையான நம்பிக்கை வைத்திருக்கிறார். நீ எப்பேற்பட்ட சூழ்நிலையில, எப்பேற்பட்ட நிலையில் இருந்தாலும், எப்பேற்பட்ட பாத்திரமாக இருந்தாலும், உன்னை ஆண்டவர் இன்றைக்கு இந்த கால வேளையில, இந்த நாளிலே ஆண்டவர் உன்னை பயன்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. என் அன்பு தேவச்சனமே, இன்றைக்கு நீ ஆயத்தமா இருக்கிறாயா? நீ இன்றைக்கு தயாரா இருக்கிறாயா? உன்னை உயர்த்த கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ண விரும்புகிறார். ஆண்டவர் உன்னை ஒதுக்கப்பட்ட நிலையிலிருந்து உன்னை தூக்கி எடுத்து நிறுத்த விரும்புகிறார். உன்னை உயர்த்த விரும்புகிறார். நீ எந்த இடத்துல தலை குனிந்தாயோ, நீ எந்த இடத்துல அவமானப்பட்டாயோ, நீ எந்த இடத்துல நிந்திக்கப்பட்டாயோ, நீ எந்த இடத்துல தலை குனிந்து வெக்கப்பட்டாயோ, அந்த இடத்துல கர்த்தர் உன்னை பயனுள்ள மகிமையான பாத்திரமாக, மதிப்புக்குரிய பாத்திரமாக, மரியாதைக்குரிய பாத்திரமாக உன்னை கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற உங்களை கர்த்தர் இன்றைக்கு கனத்துக்குரிய, மரியாதைக்குரிய, மகத்துவத்துக்குரிய, மகிமைக்குரிய, போற்றுதலுக்கும் புகழுக்கும் உரிய பாத்திரமாக கர்த்தர் உங்களை உருவாக்க விரும்புகிறார். இன்றைக்கு உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். தேவ பிள்ளையே, இன்றைக்கு அவர் வார்த்தை அப்படிதான் உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது. இன்றைக்கு கொடுத்த வார்த்தை சொல்லுகிறது, உன்னை பயன்படுத்த விரும்புகிறார். நீ கவலைப்படாதே மகளே. ஒருவேளை ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவருடைய வேலை இதுவரைக்கும் உங்களுக்கு தாமதமாய் பட்டிருக்கலாம். ஏன் எனக்கு இவ்வளவு தாமதங்கள்? ஏன் என் பிள்ளைகளுக்கு இவ்வளவு தாமதங்கள்? ஏன் என் குடும்பத்தில் இவ்வளவு தடைகள்? ஏன் என் குடும்பத்தில் இவ்வளவு பிரச்சனைகள்? ஏன் என் குடும்பத்தில் இவ்வளவு போராட்டங்கள்? என் வாழ்க்கையிலே, என் அலுவலகத்திலே, நான் பணி செய்கிற இடத்திலே, என் வேலையிலே, என் பிசினஸ்ல, என் வியாபாரத்திலே, என் குடும்பத்திலே, என் பேரம்பேத்தி, என் பிள்ளைகள் இடத்திலே, என் கணவர் இடத்திலே, என் மனைவி இடத்திலே, என் பெற்றோர் இடத்திலே, ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, ஒரு வெறுக்கப்பட்ட ஒரு நிலை, ஒரு ஒதுக்கப்பட்ட நிலை, ஒரு ஒடுக்கப்பட்ட நிலை என்று சொல்லி நீ தவித்துக் கொண்டிருக்கிறாயோ? நீ கலங்கி கொண்டிருக்கிறாயோ? கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாயோ? என் அன்பு தேவச்சனமே,
கர்த்தர் உன்னை பயன்படுத்த விரும்புகிறார். உன் கண்ணீரை துடைக்க விரும்புகிறார். உன் கவலையை மாற்ற விரும்புகிறார். உன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க விரும்புகிறார். என் அன்பு தேவச்சனமே, இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு கூட இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். மகனே, மகளே, நீ உன்னை ஆண்டவர் சமூகத்திலே நீ உன்னிப்பாய் கவனமாய் இருக்கிற பொழுது, ஆண்டவரை கவனிக்கிற பொழுது, ஆண்டவருடைய வார்த்தையை உன்னிப்பாய் கேட்கிற பொழுது, இந்த வார்த்தைக்கு நீ கீழ்ப்படுகிற பொழுது, இந்த வார்த்தையை நீ விசுவாசிக்கிற பொழுது, நீ எப்ப இந்த வார்த்தைகளை நீங்கள் இந்த வார்த்தை எனக்குரியது, கர்த்தர் இன்றைக்கு எனக்காக பேசியிருக்கிறார் என்று சொல்லி இந்த வார்த்தை எப்ப நம்புறீங்களோ, எப்ப விசுவாசிக்கிறீர்களோ, இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில இன்றைக்கு இப்படியே பிரதிபலிக்க போகிறது. இப்படியே உங்களுடைய வாழ்க்கையில இது அது நடைமுறைக்கு வரப்போகிறது. இந்த வார்த்தை இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய குடும்பத்தில, உங்களுடைய தனிப்பட்ட காரியங்கள், உங்களுடைய திட்டங்கள், உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய விருப்பங்கள், உங்களுடைய எதிர்பார்ப்புகளை இன்றைக்கு இந்த வார்த்தை நிறைவேற போகிறது. தேவ பிள்ளையே, நீ நிரம்பி வழிகிற பாத்திரமாக, நீ பயன்படுத்தப்பட பாத்திரமாக, கனத்துக்குரிய பாத்திரமாக, மரியாதைக்குரிய பாத்திரமாக, மதிப்புக்குரிய பாத்திரமாக கர்த்தர் உன்னை பயன்படுத்த போகிறார். இந்த கிரியைகளை நீ உணர முடியும். இப்பொழுதே விடுதலை பெற முடியும். இப்பொழுதே நீ சுகத்தை பெற முடியும். இப்பொழுதே ஒரு ஆரோக்கியத்தை பெற முடியும். இன்றைக்கு ஒரு கட்டுகள் அறுக்கப்படுகிறது. இன்னைக்கு நுகத்தை முறித்து கர்த்தர் போட விரும்புகிறார். நுகத்தை முறித்து கட்டுகளை அறுத்து உன்னை கர்த்தர் உயர்த்த விரும்புகிறார். உன்னை மதிப்புக்குரிய பாத்திரமாக மேன்மைப்படுத்த விரும்புகிறார். தேவ பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்திலே நீ ஒருமனப்பட்டு, ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்க, கர்த்தாவே என்னை நிரப்புங்கப்பா, உங்களுடைய வார்த்தையின்படி என்னை பயன்படுத்துங்க, என்னை உருவாக்குங்கன்னு சொல்லி நீங்க ஆண்டவர் பாதத்துல ஜெபத்தோடு காத்திருக்கிற பொழுது, ஸ்தோத்திரத்தோடு காத்திருக்கிற பொழுது, இன்றைக்கு கர்த்தர் இந்த வார்த்தையின்படி உங்களை உருவாக்க போகிறார். அப்படி என்ன வார்த்தையை வாசிக்கலாம்? யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரத்திலே 6வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரம் 6வது வசனத்திலே கர்த்தர் இங்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்லுகிறார். வாசிங்க. யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்றாடிகள் அங்கே வைத்திருந்தது என்று சொல்லி இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கே சுட்டி காட்டுகிறார். யாருக்கு என்று சொன்னால், ஆண்டவர் அங்கே ஸ்தோத்திரம், இங்கே கானாவூரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. கானாவூரிலே ஒரு கல்யாணம் நடந்த பொழுது அந்த கல்யாண வீட்டிற்கு விருந்தினர்களாக இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீசர்களும் அவருடைய தாயாரும் அழைக்கப்பட்டு இருக்கிறார்கள். அங்கே அழைக்கப்பட்ட அந்த கானாவூர் கல்யாண வீட்டிலே என்ன நடந்தது சொன்னால், அங்கே திராட்சை ரசம் குறைவுபட்டு விட்டது. எல்லோருக்கும் பரிமாறிக்கொண்டிருக்கிறார்கள். ரசம் பரிமாறிக்கொண்டிருக்கிற வேளையிலே திராட்சை ரசம் குறைவுபட்டு விட்டது. அப்பொழுது அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை. திராட்சை ரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாயாகிய மரியாள் அங்கே திராட்சை ரசம் குறைவுபட்டு விட்டது என்பதை அறிந்தவராய் அங்கே தன் மகனாகிய இயேசு கிறிஸ்துவனிடத்திலே போய், அன்பு தெய்வமாகிய உங்களுக்காக எனக்காக பிதாவாகிய தேவன் கிருபாதார பலியாக கல்வாரி சிலுவையிலே ஒப்பு கொடுக்கப்படுவதற்காக அனுப்பப்பட்ட தேவகுமாரன், ஒரே பேரான இயேசு கிறிஸ்து, தன் ஒரே சொந்த குமாரன், பிதாவுடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த கானாவூர் கல்யாண வீட்டிற்கு எல்லோரையும் போல அங்கே சிறப்பாக அழைக்கப்பட்டிருக்கிறார். சிறப்பு விருந்தினராக அவரும் அவருடைய சீசர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். அவருடைய தாயாரும் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழலிலே அங்கே இந்த கானாவூர் கல்யாண வீட்டில் என்ன நடந்தது என்று சொன்னால், அங்கே பந்தி விசாரிப்புக்காரர்கள் அங்கே இருக்கிற விருந்தினர்களுக்கெல்லாம், அழைக்கப்பட்டவர்களுக்கெல்லாம், உறவுகளுக்கெல்லாம் அங்கே திராட்சரசம் பரிமாறிக் கொண்டிருந்தார்கள். திராட்சரசம் பரிமாறிக் கொண்டிருக்கிற வேளையிலே அங்கிருந்த கூட்டத்தினருக்கு அது போதாமல், காணாமல் போய்விட்டது, குறைவுபட்டு விட்டது. அங்கே இருந்த கூட்டத்திற்கு அங்கே இருந்த ரசம் காணாமல் போய்விட்டது, காணவில்லை, குறைவாய் காணப்பட்டது. அங்க வந்திருக்கிற கூட்டமோ நிறைவான கூட்டம், ஆதலால் குறைவுபட்டு விட்டது. ஐயோ, இத்தனை பேருக்கு கொடுப்பதற்கு திராட்சரசம் இல்லை என்ற ஒரு சூழல் ஏற்பட்ட பொழுது அந்த மரியாளுடைய கவனத்திற்கு இந்த செய்தி வருகிறது. அவர்கள் கவனிக்கிறார்கள். அந்த செய்தி வந்த உடனே அந்த மரியாள் நன்கு அறிந்திருந்தார், இயேசுவாலே இதை நிறைவாக்க முடியும் என்று. தாயாகிய மரியாள் தன் குமாரன் இயேசு கிறிஸ்துவினாலே
பிதாவால் அனுப்பப்பட்ட பரிசுத்த குமாரன் இயேசு கிறிஸ்துவினாலே இங்கு அற்புதத்தை நிகழ்த்த முடியும் என்று அறிந்திருந்தபடியினால் அந்த செய்தியை, அந்த சம்பவத்தை தன் மகனுக்கு அவர் தெரியப்படுத்த விரும்புகிறார். இயேசு கிறிஸ்துவினிடத்தில் தெரியப்படுத்துகிறார். இந்த செய்தியை அங்கே என்ன சொல்றார்? அதற்கு இயேசு, ஸ்திரியே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை. அங்கே திராட்சரசம் குறைவுபட்ட பொழுது இயேசு கிறிஸ்துவினிடத்தில் போய் மரியாள் போய் சொல்லுகிறார்கள், திராட்சரசம் குறைவுபட்டு விட்டது, கூட்டம் திரளாக இருக்கிறது, இவர்களுக்கெல்லாம் பரிமாற வேண்டும், கொடுத்தாக வேண்டும் என்று சொல்லி கரிசனையோடு போய் சொல்லுகிறார்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து தன் தாயாகிய மரியாளை பார்த்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? ஸ்திரியே, உனக்கும் எனக்கு என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லி தன் தாயாரிடத்தில் அவர் சொல்லுகிறார். உடனே தாயார் அந்த செய்தியை கேட்ட உடனே அமைதிப்படுகிறார்கள், காத்திருக்கிறார்கள். நிச்சயமா இவரால் அற்புதம் செய்ய முடியும் என்பதை அவர் அறிந்திருந்தபடியினால் அமைதியாக இருக்கிறார்கள். அப்ப பாருங்க, இன்னைக்கு அநேக காரியங்களிலே அன்பு தேவ பிள்ளையை நம்ம எல்லாம் நினைக்கிறோம், ஒரு காரியம், ஒரு பிரச்சனை, ஒரு வியாதி, ஒரு பாடு, ஒரு போராட்டம் உடனே தீர்ந்துடணும் நம்ம நினைக்கிறோம். எல்லாத்துக்குமே ஒரு வேலை இருக்கிறது. பிரசங்கியில சொல்லுகிற பொழுது ஞானி எழுதுகிறார், 3ஆம் அதிகாரத்தில் எழுதுகிற பொழுது எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு என்று எழுதுகிறார். அப்ப எல்லாத்துக்குமே ஒரு காலம் இருக்கிறது, ஒரு சமயம் இருக்கிறது. அப்ப பாருங்க, இங்க திராட்சரசம் குறைப்பட்டு விட்டது என்ற செய்தி நம்மளுக்கு மட்டும் தெரிந்தால் போதாது, இங்க வந்திருக்கிற அனைவருக்கும், வீட்டார் அனைவருக்கும் தெரிந்திருக்க வேண்டும். அப்போ இங்க பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வேலை வருகிற வரைக்கும் பொறுமையாய் இருங்கள் என்று சொன்னார். அன்பு தேவச்சனமே, இன்னைக்கு நம்மளால என்ன செய்ய முடியலன்னா பொறுமையாய் காத்திருக்க முடியல. அவருடைய வேலை வரணும். அவருடைய வேலை வராத பட்சத்துல எந்த ஒரு காரியமும் உடனே நடக்கவே நடக்காது. அப்ப அவருடைய வேலை, அவருடைய சித்தம், அவருடைய திட்டம், அதுக்குன்னு ஒரு காலம் அளவிடப்பட்டிருக்கிறது, ஒரு காலம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப ஆண்டவர் உங்களுக்கு எந்த நேரத்துல எந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கணும், எந்த நேரத்துல எந்த சுகத்தை கொடுக்கணும், எந்த நேரத்துல எந்த விடுதலை கொடுக்கணும் என்பதை அவர் நன்கு அறிந்திருக்கிறார். அதனாலதான் என் வேலை இன்னும் வரவில்லை. இன்னைக்கு ஒருவேளை என் அன்பு தேவச்சனமே, நீ ஸ்தோத்திரம், அதைத்தான் தாவீது சொல்லுவார். ஒரு இடத்துல சொல்லுகிற பொழுது 119ஆம் சங்கீதத்தில் 71வது வசனத்தில் சொல்லுகிற பொழுது, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று சொன்னார். அப்போ ஒரு உபத்திரம் வருகிற பொழுதுதான் அங்கே யார் யாருடைய முகம் எப்படிப்பட்டது, யாருடைய குணங்கள் எப்படிப்பட்டது, யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிந்து கொள்ள முடியும். அப்போ தேவனுடைய வேலை வருகிற வரைக்கும் நீங்கள் பொறுமையாய் இருந்தால் இந்த உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாம் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிந்து கொள்ள முடியும். அதையெல்லாம் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் தேவன் சில வேளைகளிலே சில ஆசீர்வாதங்களை கால தாமதப்படுத்துவார். அப்ப பாருங்க, சில நேரங்களிலே நம்ம நினைக்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சில வியாதியை கொஞ்சம் கால தாமதப்படுத்துவார், சில ஆசீர்வாதங்களை கால தாமதப்படுத்துவார். ஏனென்று சொன்னால் யார் யார் எப்படிப்பட்ட ஒரு நிலை நம்ம நினைக்கிறோம். நீங்க சில நேரங்களிலே மருந்து மாத்திரை எடுத்த உடனே குணமாயிட்டுன்னா இயேசுவை மகிமைப்படுத்த மாட்டீங்க, மருந்து மாத்திரை சுகமாயிட்டுருவீங்க. அப்ப கொஞ்ச நாள் நீ மருந்து மாத்திரை சாப்பிடு, இந்த மருந்து மாத்திரை உன்னை குணமாக்குதான், இயேசு உன்னை குணப்படுத்துறாரா என்பதை நீ அறியும்படிக்கு ஆண்டவர் சில நேரம் தாமதிப்பார். அல்லேலூயா. சரி, ஒரே நேரம் மருந்துல ஆண்டவர் சுகப்படுத்தணும்னு நினைப்பாரு, ஆனா மருந்தை தான் மேன்மைப்படுத்துறாங்க, ஆண்டவரை மேன்மைப்படுத்துறது கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஆண்டவர் ஒரே வேளையில என்ன சுகமாக்கிட்டார் என்று சொல்லி ஆண்டவரை முன்னிலைப்படுத்தாம, ஒருவேளை மருந்து சாப்பிட்டேன், ஒருவேளை ஊசி போட்டேன், ஒருவேளை நான் டாக்டரை போய் பார்த்தேன் எனக்கு சரியாயிட்டுன்னு சொல்லி டாக்டரையும் மருந்தையும் மேன்மைப்படுத்துகிறார்கள். ஆனா ஒரே வேளையில குறைந்த செலவுல இயேசு கிறிஸ்து எனக்கு சுகம் கொடுத்துட்டார் என்ற அந்த வார்த்தையை முன்னிலைப்படுத்துறது கிடையாது. இன்னைக்கு அப்படிதான் இருக்கிறது சூழ்நிலை. அன்பு தேவச்சனமே, ஆதலால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே அவருடைய வேலை வரைக்கும் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. எல்லாத்துக்குமே ஒரு வேலை இருக்கிறது, அவருடைய வேலை வரணும். உங்களுக்கு வியாதி சுகமாகணும்,
உங்களுடைய நோய் குணமாகணும், மாற்று கருத்து இல்லை. அதை தான் கர்த்தர் விரும்புகிறார். இந்த உலகம் வேணா உங்களை பார்த்து வியாதியிலே கடந்து சாகட்டும், நோயிலே கடந்து சாகட்டும், கஷ்டத்திலே கடந்து சாகட்டும், கடனிலே கடந்து சாகட்டும், அழியட்டும் சொல்லி எதிர்பார்க்கலாம். உடைய நண்பர்களோ, உறவுகளோ, சொந்தங்களோ, பந்தங்களோ அவர்கள் வேணா இப்படியெல்லாம் எதிர்பார்க்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவர் அல்ல. உன்னை அதிகமாய் நேசிக்கிறவர், உங்களை அதிகமாய் நேசிக்கிறவர். அவர் உங்கள் மீது, உங்கள் பிள்ளைகள் மீது, உங்க குடும்பத்தின் மீது கரிசனை உள்ள தெய்வம். அல்லேலூயா. அவர் உங்களை விசாரிக்கிறவர். அவர் விசாரித்து அவருடைய வேலை வைத்திருப்பார். என் பிள்ளை எப்படியாவது நான் விடுதலை ஆக்கணும், என் பிள்ளை எப்படியாவது சுகமாக்கணும், என் பிள்ளைக்கு எப்படியாவது அற்புதம் செய்யணும், என் பிள்ளைக்கு ஒரு ஆச்சரியமான காரியத்தை செய்யணும், எப்படியாவது என் பிள்ளைக்கு ஏற்ற வேலையில குழந்தை பாக்கியத்தை கொடுக்கணும், என் பிள்ளைக்கு ஏற்ற வேலையில திருமணத்தை நடத்தி கொடுக்கணும், பிள்ளைகளுடைய திருமணம் தடைபடக்கூடாது, ஏற்ற வேலையில நடத்தி கொடுக்கணும்னு சொல்லி அதனதன் வேலையில ஆண்டவர் அழகாய் நடத்தி தருவார். நாம என்ன செய்யறதில்ல, காத்திருக்கிறது கிடையாது, பொறுமையா இருக்கிறது கிடையாது, உடனே முறுமுறுக்கிறது, உடனே புலம்புறது, ஐயோ நடக்கல, காலம் தாமதமாய் கொண்டே இருக்கிறது, ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா, என் ஜெபத்தை கேட்கிறாரா இல்லையா என்று சொல்லி நாம புலம்பிக் கொண்டிருக்கிறோம், முறுமுறுத்து கொண்டிருக்கிறோம். சில நேரங்களில பதவி உயர்வு லேட் ஆகும், சில நேரங்களில் வேலை கிடைக்கிறது லேட் ஆகும், வருமானத்திலே உயர்வுல காலதாமதமாகலாம், உடைய வியாபார வளர்ச்சியிலே காலதாமதமாகலாம். ஆண்டவர் வேலை வைத்திருக்கிறார். மகனே மகளே, நீ பயப்படாதே, நீ கொஞ்சம் பொறுமையாயிரு, ஆண்டவர் உன்னை உயர்த்த தயாராக இருக்கிறார். அல்லேலூயா. உன் ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுக்க தயாராக இருக்கிறார், உன் வியாபாரத்தை பெருக்க தயாராக இருக்கிறார், உனக்கு ஒரு புது வியாபாரத்தை, புது பிசினஸை தொடங்குவதற்கு அவர் உனக்கு ஆயத்தமாய் இருக்கிறார், உன் படிப்பிலே உன்னை உயர்த்த ஆயத்தமாய் இருக்கிறார், உன் ஆசீர்வாதத்தை உயர்த்த, உன்னை கடனிலிருந்து விடுதலையாக்க கர்த்தர் ஆயத்தமாய் இருக்கிறார். அவர் வேலை வருகிறது. என் அன்பு தேவ பிள்ளையே, அவர் வேலை இன்னும் வரவில்லை என்று சொன்ன கர்த்தர் உன் பக்கத்துல தான் இருக்கிறார், உன் குடும்பத்தோடு தான் இருக்கிறார், உன் பிள்ளைகளோடு தான் இருக்கிறார். உன்னை ஆண்டவர் குணமாக்க போறார். நீ இவ்வளவு காலம் முடங்கி கிடக்கிற, இவ்வளவு காலம் நடமாட முடியல, ஐயோ நான் இவ்வளவு காலம் தலை குனிந்து அவமானப்பட்டு இருக்கிறேன், என்னால வெள்ள தளிய தலை காட்ட முடியல நினைக்கலாம். ஆண்டவர் உன்னை தலை நிமிர்ந்து நடக்க வைக்க போகிறார், உன்னை உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்க போகிறார். என் அன்பு தேவ பிள்ளையை, நீங்க அப்படிதான் நம்ம பார்க்கிறோம். யூதர்கள் சுத்திகரிக்கும்படி முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்றாடிகள் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. கானா ஒரு கல்யாண வீட்டிலே இயேசு கிறிஸ்து அவருடைய சீசர்களும் தாயார்களும் அழைக்கப்பட்டார்கள். அங்கே திராட்சரசம் குறைபட்டு விட்டது என்ற செய்திகள் எல்லாரும் நன்கு அறிந்த விஷயம். எல்லோரும் அநேக இடங்களிலே கேட்டிருக்கிறோம். ஆனால் இங்கே ஒரு செய்தி ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், இன்றைக்கு இந்த கால வேளையில கர்த்தர் நம்மோடு கூட என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், என் அன்பு சகோதரனே சகோதரியே, எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், இங்கே இன்னைக்கு பாருங்க, இந்த வசனத்தின்படி பார்த்தால் அங்கே யூதர்கள் சுத்திகரிக்கும்படியாக, அந்த நாட்களிலே யூதர்களுடைய காலத்திலே, பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஒரு நல்ல விசேஷமோ எந்த ஒரு விசேஷமானாலும் சரி, காலுகை கழுவாதபடிக்கு எந்த ஒரு வீட்டுக்குள்ளையும் ஆலயத்துக்குள்ளும் போக மாட்டாங்க, எந்த ஒரு பந்தியிலும் இருக்க மாட்டாங்க, கை கழுவாம சாப்பிட மாட்டாங்க, கால் கழுவாம உள்ள போய் உட்கார மாட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு முறைமை அந்த நாட்களிலே, இப்படிப்பட்ட ஒரு பழக்க வழக்கம் அந்த நாட்களில் வீட்டுக்கு போகிறவர்கள் எல்லாம் தங்கள் கைகளையும் கால்களையும் சுத்தம் செய்து விட்டு உள்ளே கடந்து சொல்வதற்காக அங்கே கற்றாடிகள் வைக்கப்பட்டிருந்திருக்கிறது. இப்ப எல்லாரும் கை காலெல்லாம் கழுவிட்டு அந்த 6 கற்றாடியும் என்ன பண்ணிட்டு ஓரமா தூக்கி வச்சாச்சு. கைகால் கழுவதற்காக ஒரு ஓரமாக ஒதுக்கப்பட்ட நிலையிலே ஒரு இடத்துல கிடக்கிறது. தேவைக்கு மாத்திரம் பயன்படுத்தி விட்டு மற்ற நேரம் தூக்கி தூர போட்டாச்சு. இன்னைக்கு ஒருவேளை தேவைக்காக உன்னை பயன்படுத்தி இருக்கலாம், தேவைக்கு மட்டும் நீ தேவைப்படலாம், தேவைக்கு மட்டும் உன்னை கூப்பிட்டு விடுவார்கள், தேவைக்கு மட்டும் உன்னை பயன்படுத்துவார்கள். இன்னைக்கு அப்படிதான் நிறைய பேர். இது ஊழியக்காரனை கூட தேவைக்கு மட்டும் பயன்படுத்திக்கிறது, அதுக்கப்புறம் ஊழியக்காரனை மறந்துடுறது. அற்புதம் நடந்தவுடனே ஆண்டவர் மறந்துடுது. அற்புதம், அதிசயம், விடுதலை, சுகம், அதிசய வீடு கட்டி கொடுத்த உடனே, விடுதலை கொடுத்த உடனே ஆண்டவரை மறந்துடுவாங்க. அப்போ ஊழியக்காரனை மறந்துடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க போக்கிலே போறது. இன்னைக்கு தேவைக்கு மட்டும் பயன்படுத்திக் கொள்ளுவது. அப்படிதான் இங்க 6 கற்றாடிகள் பயன்படுத்தப்பட்ட ஒரு நிலை.
தேவைக்காக பயன்படுத்தி விட்டு தூக்கி தூர ஓரமா போட்டாச்சு. இன்னைக்கு அந்த நிலையில நீங்கள் இருக்கலாம். என் அன்பு சகோதரனை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிற அன்பு சகோதரனை, சகோதரிய, பெற்றோர்களே, பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுக்கு சுட்டி காட்டுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், ஒருவேளை இந்த 6 கச்சாடிகளைப் போல நீங்களும் ஒருவேளை ஒதுக்கப்பட்ட நிலை தேவைக்கு மட்டும் பயன்படுத்தப்பட்டுட்டு மீதியான நேரங்களிலே, மீதியான காலங்களிலே உங்களை தூக்கி ஓரங்கட்டி வைத்திருக்கிறார்களா? ஆண்டவர் அப்படிப்பட்ட நிலையில இருக்கிற உங்களை தான் பயன்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. அந்த இடத்துலதான் உங்களை கனத்துக்குரிய பாத்திரமாக, மரியாதைக்குரிய பாத்திரமாக, மதிப்புக்குரிய பாத்திரமாக உங்களை, உங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் உயர்த்த விரும்புகிறார். அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளையே, இன்னைக்கு இந்த 6 கச்சாடியை போல நீ கருவேப்பிலையை போல பயன்படுத்தப்பட்டு விட்டு தூக்கி தூர எறியப்பட்ட ஒரு நிலையில இந்த 6 கச்சாடியை போல பயன்படுத்தப்பட்டு விட்டு மீதி நேரங்களில் தூக்கி ஓரமா போடப்பட்ட நிலையில நீ காணப்பட்டாலும் சரி, அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே திராட்சரசம் குறைவுபட்ட பொழுது அங்கே இருக்கிற கணத்துக்குரிய பாத்திரத்தில் அவர் தண்ணீர் நிரப்ப சொல்லவில்லை. கால் கை கழுவதற்காக, சுத்திகரிப்புக்காக பயன்படுத்தப்பட்டு விட்டு மீதியான நேரத்தில் தூக்கி ஓரமா போடப்பட்ட 6 கச்சாடியை தான் கத்த நிரப்ப சொன்னார். அல்லேலூயா. எதை ஓரங்கட்டினார்களோ, எது உதவாக்கரை என்று சொன்னார்களோ, எது ஒன்றுக்கும் உதவாது என்று சொன்னார்களோ அதை தான் ஆண்டவர் இங்கு பயன்படுத்தினார். அல்லேலூயா. ஒருவேளை தேவைக்காக நீ பயன்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரமா இருக்கலாம். மற்ற நேரங்களிலே நீ அவமானப்படுத்தப்படுகிற பாத்திரமாக, ஒதுக்கப்படுகிற பாத்திரமாக, பிரயோஜனமில்லாத பாத்திரமாக, நீ உன் பேச்சுக்கு கனம் இருக்காது, உன் வார்த்தைக்கு மரியாதை இருக்காது என்று சொல்லி உன்னை ஓரங்கட்டி வைத்திருக்கலாம். படிப்பறியில்லாதவன், புத்தி இல்லாதவன், பேதையாயிருக்கிறான் என்று சொல்லி ஏதோ ஒரு விதத்திலே உன்னை ஓரங்கட்டி வைத்திருக்கலாம். திறமையற்றவன் என்று சொல்லி ஓரங்கட்டி வைத்திருக்கலாம். தகுதியற்றவன் என்று சொல்லி உன்னை ஓரங்கட்டி வைத்திருக்கலாம். ஆண்டவர் இப்படிப்பட்டவர்களை தான் இன்றைக்கு கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அந்த கச்சாடியை நிரப்பி பயன்படுத்தினது போல இன்றைக்கு அந்த கச்சாடிகளைப் போல நீங்கள் தேவைக்காக பயன்படுத்தப்பட்டு மீதியான காலங்களிலே ஓரங்கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறீர்களா? ஒதுக்கப்பட்ட நிலையில் இருக்கிறீர்களா? அவமானப்படுத்தப்பட்ட நிலையிலே, நிந்திக்கப்பட்ட நிலையிலே, வெறுக்கப்பட்ட நிலையில் இருக்கிறீர்களா? ஆண்டவர் இன்றைக்கு உங்களை தான் நிரப்பி பயன்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த 6 கச்சாடி எப்படி பயன்படுத்தினாரோ அதே போல உங்களை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை, உங்களுடைய நிர்வாகத்தை கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. உங்களை கனத்துக்குரியவர்களாக மாற்ற விரும்புகிறார். உன் பிசினஸை உயர்த்த விரும்புகிறார். உன் படிப்பை உயர்த்த விரும்புகிறார். உன் கல்வி தரத்தை உயர்த்த விரும்புகிறார். உன் ஆரோக்கியத்தை கர்த்தர் உயர்த்த விரும்புகிறார். உன்னை ஓரங்கட்டி வைத்திருக்கலாம். உன்னை நோயாளி என்று சொல்லி, பேய் பிடித்தவள் என்று சொல்லி, பைத்தியம் பிடித்தவள் என்று சொல்லி, மனநிலை பாதிக்கட்டவள் என்று சொல்லி, புத்தி இல்லாதவள் என்று சொல்லி உன்னை ஓரங்கட்டி வைத்திருக்கலாம். ஒன்னதான் ஆண்டவர் பயன்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட நிலையிலே, இப்படி ஒதுக்கப்பட்ட, இப்படி தள்ளப்பட்ட நிலையில் இருக்கிற ஒன்னதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த 6 கச்சாடியை காண பயன்படுத்தினது போல உங்களை இன்றைக்கு கர்த்தர் பயன்படுத்த போகிறார். அல்லேலூயா. என் அன்பு தேவ ஊழியக்காரனே, ஊழியக்காரியே, ஒருவேளை நீ ஒன்றுக்கே உதவாதவள், ஜெபிக்க தெரியாதவள், பாட தெரியாதவள், வரம் பெற்று பெறாதவள், அபிஷேகம் பெறாதவள், அந்நிய பாஷை தெரியாதவள், ஏதோ ஒன்றும் தெரியாதவள் என்று உன்னை ஓரங்கட்டி வைத்திருக்கிறார்களா? உன்னை தான் கர்த்தர் நிரம்பி வழிய செய்து உன்னை பயன்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற உங்களை தான் பயன்படுத்த விரும்புகிறார். ஒருவேளை ஆத்துமாக்கள் இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடைந்த நிலையில் இருக்கலாம், ஒருவேளை ஏழ்மை நிலையில் இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் தரித்திரத்தில் இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் பலவீனத்தில் இருக்கலாம், ஒருவேளை சுகவீனத்தில் இருக்கலாம், வியாதியில் இருக்கலாம், கட்டுகளில் இருக்கலாம், ஒருவேளை பிரச்சனைகளில் இருக்கலாம், ஒருவேளை வழக்குகளில் இருக்கலாம், ஒருவேளை போராட்டத்தில் இருக்கலாம், ஒருவேளை கண்ணீரிலும் கவலையிலும் காலங்களை கடத்தி கொண்டிருக்கலாம். இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற உங்களை தான் கர்த்தர் இன்றைக்கு பயன்படுத்த விரும்புகிறார். இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற உங்களை தான் கர்த்தர் மரியாதைக்குரிய, கனத்துக்குரிய, மதிப்புக்குரிய பாத்திரமாக கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். உங்களை கர்த்தர் உயர்த்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒன்றுக்கும் அச்சப்படாதே மகளே, மகனே, ஒன்றுக்கும் அஞ்ச வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை இந்த கச்சாடி எப்படி இந்த கானாவூர் கல்யாண வீட்டிலே சுத்திகரிப்புக்காக வைக்கப்பட்ட அந்த 6 கச்சாடியை எடுத்து ஆண்டவர் தண்ணீர் நிரப்ப வைத்து அதுல ரசத்தை உண்டாக்கினாரோ அந்த ரசம் தாங்க சுத்திகரிப்புக்காக வைக்கப்பட்ட வீட்டினுடைய வெளிப்பாகத்துல, வீட்டுக்கு வெளியே வைக்கப்பட்ட ஓரங்கட்ட காலுகை கழுவதற்காக வைக்கப்பட்ட அந்த பாத்திரத்தை எப்படி
ஆண்டவர் கனத்துக்குரிய பாத்திரமாக மாற்றினாரோ அதே போல ஆண்டவர் உன் பிள்ளைகளை கனத்துக்குரிய பாத்திரமாக கர்த்தர் மாற்ற போகிறார். அல்லேலூயா. உன் குடும்பத்தை கனத்துக்குரிய பாத்திரமாக, உன் மனைவியை, உன் கணவரை, உன் பெற்றோரை, உன் சகோதரனை, சகோதரியை கர்த்தர் கனத்துக்குரியவர்களாக, ஊழியக்காரனே, ஊழியக்காரிகளே, என் அன்பு சகோதர தேவ தாசர்களே, என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்க போகிறார். உங்களை நிரம்பி வழிய செய்ய போகிறார். உங்களை இந்த காலங்களிலே கர்த்தர் பயன்படுத்தப்பட போகிறார். குறைவுபடுகிற இந்த காலத்துலதான், ஜெபம் தேவைப்படுகிற இந்த காலத்துலதான், அற்புதம் தேவைப்படுகிற காலத்துலதான், அதிசயங்கள் தேவைப்படுகிற காலத்துலதான். ஒருவேளை உன் குடும்பத்தில, உன் உறவுகளிலே, உன் அக்கம் பக்கத்திலே, உன் கிராமத்திலே, உன் சபையிலே எங்க எந்த இடத்துல குறைவு இருக்கோ அந்த இடத்துலதான் கர்த்தர் நிறைவை உன்னிடத்திலிருந்து கொண்டு போக போறார். ஹல்லேலூயா. உன்னை பயன்படுத்த போகிறார். எந்த ஜனங்கள் உன்னை ஏளனமாய் நினைத்தார்களோ அந்த ஜனத்து மத்தியில உன்னை பயன்படுத்த போகிறார். எந்த ஜனங்கள் உன்னை கேவலமாய் பேசினார்களோ அந்த ஜனத்துக்கு மத்தியில தான் உன்னை கனத்துக்குரிய பாத்திரமாக கர்த்தர் பயன்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. அன்பு தேவச்சனமே, யார் அற்பமா நினைச்சாலும் சரி, ஏளனமா நினைச்சாலும், யாரு கேவலமாக அற்பமாக பேசினாலும் எதை குறித்து கவலைப்படாதுங்க. கர்த்தர் இந்த 6 கச்சாடியை எப்படி பயன்படுத்தினாரோ அதே போல உங்களை என்னை பயன்படுத்துவார். அல்லேலூயா. அவர் நம்மை பயன்படுத்துவார். உங்க பிள்ளைகளை பயன்படுத்துவார். உங்க ஊழியத்தை பயன்படுத்துவார். உங்களுடைய ஊழியங்கள் பயன்பட போகிறது. இனி இவ்வளவுதான், இவனால ஒண்ணும் செய்ய முடியாது, இவன் வாழ்க்கை முடிஞ்சிட்டு, இவன் ஊழியம் முடிஞ்சிட்டு, இவன் பிள்ளைகளுடைய காரியம் முடிஞ்சிட்டு, இனி ஒண்ணுமே நடக்காதுன்னு சொல்லி எல்லாரும் உன்னை குறித்து பேசலாம். குடும்பத்தார் பேசலாம், உறவுகள் பேசலாம், நண்பர்கள் பேசலாம். அவங்க மத்தியில தான் கர்த்தர் உன்னை பயன்படுத்த போகிறார். அல்லேலூயா. அவங்க மத்தியில தான் உன்னை கனத்துக்குரிய ஒரு உயர்தரமான பாத்திரமாக உன்னை நிறுத்த போகிறார். ஹல்லேலூயா. திருமணத்தை குறித்து கவலைப்படாதங்க, கற்பத்தின் கனியை குறித்து கவலைப்படாதங்க. உங்களை கொடுத்து அவங்க மத்தியில உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. திருமணத்தை நடத்தி, கற்பத்தின் கனியை கொடுத்து, நல்ல வேலை வாய்ப்பை கொடுத்து, நல்ல வருமானத்தை கொடுத்து, நல்ல ஆசீர்வாதத்தை கொடுத்து, கடனில் இருந்து விடுதலை கொடுத்து, உன் பொருளை மீட்டு கொடுத்து, உன் நிலம்பலங்களை, வீடு வாசல்களை மீட்டு கொடுத்து, உன் சுதந்திர பாகத்தை மீட்டு கொடுத்து, உனக்கு ஆத்துமாக்களை கொடுத்து, உனக்கு சபையை கட்டி கொடுத்து, சபைக்கு இடம் வாங்க வைத்து, உனக்கு எதிராக இருக்கிறவர்கள் எல்லாம் உனக்கு ஆதரவாக மாற்றி கொடுத்து ஆண்டவர் உன்னை உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. அவர்கள் மத்தியிலே உன்னை உயர்த்த போகிறார். தேவ பிள்ளையே, நீ எந்த சூழ்நிலையோ ஒன்றுக்கும் பயப்படாத. நீ எந்த இடத்துல எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, கர்த்தர் உன்னை பயன்படுத்த போகிறார். நீ கனத்துக்குரிய பாத்திரமாக, மரியாதைக்குரிய பாத்திரமாக, மதிப்புக்குரிய பாத்திரமாக இந்த நாளிலே கர்த்தர் உன்னை நிரம்பி வழிய செய்து உன்னை பயன்படுத்த போகிறார். நீ பயன்பட போகிற ஒரு பாத்திரம். நீ சாதாரண பாத்திரம் அல்ல. உன்னை நீ அற்பமாய் எண்ணாதே. நீ உனக்கு தானே உன்னை நீயே தாழ்வு மனப்பான்மையோடு பார்க்காதே. என் ஆண்டவர் என்னை உயர்த்துவார். நான் இன்றைக்கு அநேகருக்கு அற்பமான பாத்திரமா இருக்கிறேன் என்று சொல்லி நீ நினைத்துக் கொண்டிருக்கலாம். நான் ஒன்றுக்குமே என்னால முடியாதுன்னு சொல்லி ஒருவேளை நீ கூட சோர்ந்து போயிருக்கலாம். ஆண்டவர் உன்னை கொண்டுதான் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா. உன்னை கொண்டுதான் பலத்த காரியங்களை செய்ய போகிறார். எது முடியாதென்று எல்லாராலும் பெரிய சாம்பவான்களால் பலவான்களால் முடியாதோ அதை பலவீனமான உன்னை கொண்டுதான் கர்த்தர் பயன்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. உன்னை கொண்டுதான் கர்த்தர் முடிக்க போகிறார். ஹல்லேலூயா. பெரிய பெரிய ஜாம்பவான்களால் முடியாத காரியத்தை, பெரிய பெரிய மனிதர்களால் முடியாத காரியத்தை உன்னை கொண்டு கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. என்னைக்கு ஆண்டவர் உன்னை பயன்படுத்த போகிறார். மகனே, மகளே, ஆண்டவர் பயன்படுத்துவதற்கு உன்னை இன்றைக்கு தெரிந்தெடுத்து விட்டார். ஹல்லேலூயா. உன் வீட்டிற்கு வந்து விட்டார். உன் வாழ்க்கைக்கு கடந்து வந்து விட்டார். எப்படி காணா ஒரு கல்யாண வீட்டிற்கு இயேசு கிறிஸ்து அழைக்கப்பட்டாரோ அதே போல உன் வாழ்க்கைக்கு, உன் வாழ்க்கை காரியங்களுக்கு, உன் வியாபாரத்தில், உன் பிசினஸ்ல நீ இயேசுவை அழைத்து பார். கானாவூருக்கு இயேசு அழைக்கப்பட்டதனாலதான் அங்க இருந்த குறைவு நிறைவாக்கப்பட்டது. உன் வாழ்க்கையில இயேசுவை கூப்பிட்டு பார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் இயேசுவை நீ அழைத்துக் கொண்டே இருக்கணும். உன் வாழ்க்கைக்கு, உன் ஊழியத்திற்கு ஆண்டவரே நீர் வாரும், என் வீட்டிற்குள்ளே வாரும், என் இல்லத்திலே வாரும், என் உள்ளத்திலே வாரும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் இடைபடணும், என் வியாபாரத்தில் நீர் இடைபடணும், என் பிசினஸ்ல நீர் இடைபடணும், என் தொழிலில் நீர் இடைபடணும், என் விவசாயத்தில் இடைபடணும், என் குடும்பத்தில் இடைபடணும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் இடைபடணும், என் பிள்ளைகளுடைய படிப்பில் இடைபடணும், என் பிள்ளைகளுடைய திருமண காரியத்திலே நீங்க வரணும் ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய கற்பக்கணி காரியத்திலே நீங்க வரணும் ஆண்டவரே, நாங்க வீடு கட்டுகிற காரியம், நிலமலங்கள் காரியம் நீங்க வாங்கன்னு அழைக்கிற பொழுது அவர் அழைப்பை ஏற்றுக்கொண்டு வந்தால் போதும், எங்க குறைவு இருக்குமோ அங்க நிறைவாக்கிட்டு போய்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. அங்கே அழைக்கப்பட்டதனாலதான்
இயேசு கிறிஸ்து கானா ஒரு கல்யாண வீட்டுக்கு அழைக்கப்பட்டதனாலதான் அப்பிரோஜனமான பாத்திரத்தை பயன்படுத்தினார். அல்லேலூயா. என் ஆண்டவர், என் அன்பு தேவச்சனமே, என்னால உறுதியாய் சொல்ல முடியும், நான் வெறுக்கப்பட்டு, ஒதுக்கப்பட்டு, மறக்கப்பட்டு, அவமானப்படுத்தப்பட்டு, நிந்திக்கப்பட்டு, ஏளனமாய் நினைக்கப்பட்ட ஒரு பாத்திரமாய் இருந்த என்னை தான் ஆண்டவர் பயன்படுத்தினார். அல்லேலூயா. என்னை நிரம்பி வழியச் செய்தார். அதே கர்த்தர் தான் இன்னைக்கு உங்களை நிரம்பி வழியச் செய்வார். அல்லேலூயா. நிச்சயமாய் உங்களை உயர்த்துவார். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை பெருக பண்ணுவார். உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். கடனை கண்டு கலங்க வேண்டாம், வியாதியை கண்டு கலங்க வேண்டாம், பலவீனத்தை கண்டு கலங்க வேண்டாம், படிப்பு காரியத்துல பின்தங்கி இருந்தாலும் சரி அதை கண்டு கலங்க வேண்டாம். கர்த்தர் ஒன்னுதான் பயன்படுத்த போகிறார். அல்லேலூயா. பெரிய பெரிய கல்விமான்களுக்கு மத்தியிலே உன்னை கொண்டு போய் நிறுத்த போகிறார். அல்லேலூயா. பெரிய பெரிய அறிவாளிகளுக்கு மத்தியிலே உன்னை கொண்டு போய் பெரிய ஆண்டவர் நிறுத்த போகிறார். பெரிய பெரிய பரிசுத்தவான்களுக்கு மத்தியிலே உன்னை போய் சிறிய ஊழியக்காரனாக, அற்ப ஊழியக்காரியாக நினைக்கப்படுகிற உன்னை கொண்டு போய் கர்த்தர் நிறுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. உன் பெரிய பெரிய ஐஸ்வர்யவான்களாய் இருக்கிற உன் உறவுகள் மத்தியிலே, உன்னுடைய சொந்தங்கள் மத்தியிலே ஆண்டவர் உன்னை கொண்டு போய் நிறுத்த போகிறார். உயர்ந்த ஸ்தானத்திலே, கனத்துக்குரிய, மதிப்புக்குரிய உன்னுடைய ஆலோசனைகள் வெளிப்படும்படியாக, உன்கிட்ட ஆலோசனைக்கக்கூடிய அளவுக்கு, உன்கிட்ட உன் வார்த்தையை மதிக்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறார். அல்லேலூயா. என் அன்பு தேவச்சனமே, எப்படி இந்த 6 கற்றாடியை கர்த்தர் நிரப்ப சொன்னாரோ அதே போல உங்க வாழ்க்கையை கர்த்தர் நிறைவாக்க போகிறார். அல்லேலூயா. உங்கள் ஆசீர்வாதங்களை நிறைவாக்க போகிறார். உங்களுக்கு நன்மைகளால் நிறைவை உண்டு பண்ண போகிறார். அங்கே நம்ம அந்த ஒரு கல்யாண வீட்டிலே அவர் செய்த அற்புதங்களை குறித்து பின்னால் எழுதுகிற பொழுது மணவாளனை அழைத்து அவர்கள் எல்லோரும் போற்றினார்கள். முந்தின ரசத்தை காட்டிலும் பிந்தின ரசம் நல்ல நிறம் உள்ளதா இருந்துச்சு, மனம் உள்ளதா இருந்துச்சு, சுவை உள்ளதா இருந்துச்சு. அப்ப பாருங்க, இன்றைக்கு என் அன்பு தேவச்சனமே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, எனக்கு பிரியமான தேவதாசர்களே, கர்த்தருடைய ஊழியக்காரர்களே, ஊழியக்காரிகளே, என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உன் வாழ்க்கை நறுமணம் உள்ளதாய் மாற்ற போகிறார். அல்லேலூயா. உன் வாழ்க்கைக்கு நிறமுள்ள ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை கர்த்தர் உனக்கு, உன் பிசினஸ்ல, உன் குடும்பத்திலே அர்த்தமுள்ளதாய் கர்த்தர் உன்னை மாற்ற போகிறார். அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை உனக்கு தரப்போகிறார். அர்த்தமுள்ள ஒரு காரியத்தை உனக்கு செய்ய போகிறார். அல்லேலூயா. எப்படி நிறமுள்ளதாய் மாற்றினாரோ, எப்படி நறுமணம் உள்ளதாய் உன் வாழ்க்கை எல்லாராலும் புகழப்படக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் இந்த ரசம் எப்படி காணப்பட்டதோ அதே போல உன்னை புகழத்தக்கத பாத்திரமாக கர்த்தர் மாற்ற போகிறார். யாரெல்லாம் இகழ்ந்தார்களோ, யாரெல்லாம் உன்னை இகழ்ந்து பேசினார்களோ அவர்களே, அந்த நாவுகளே உன்னை புகழும்படியாக ஆண்டவர் உன்னை நிரம்பி வழியச் செய்ய போகிறார். இன்றைக்கு ஆண்டவர் உன்னை நிரப்ப போகிறார். உன்னை மாற்ற போகிறார். உன் வாழ்க்கையை மாற்ற போகிறார். உன் தரத்தை மாற்ற போகிறார். உன் வாழ்க்கை தரத்தை, உன் குடும்ப தரத்தை, உன் எதிர்கால தரங்களை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். புகழ்ச்சிக்குரியதாக, மதிப்புக்குரியதாக, கனத்துக்குரியதாக, எப்படி நிறமுள்ளதாக, எப்படி மனமுள்ளதாக, சுவையுள்ளதாக ஒரு தண்ணீர் மாற்றி கொடுத்தாரோ, தண்ணீரை கற்றாடியில நிரப்பப்பட்ட தண்ணீரை மாற்றி கொடுத்தாரோ அதே போல உன் வாழ்க்கையில உன்னையும் நிறமுள்ளத்தக்கதான, மனமுள்ளத்தக்கதான, புகழத்தக்கதான, ருசி உள்ளத்தக்கதான இந்த 4 காரியங்கள் எப்படி அற்பமாய் எண்ணப்பட்ட கற்றாடியில நிரப்பப்பட்ட தண்ணீரால் காணப்பட்டதோ அதே போல அற்பமாய் எண்ணப்பட்ட உன் பாத்திரத்திலே, உன் பிள்ளைகளிடத்திலே, உன் குடும்பத்திடத்திலே, உன் மனைவியிடத்திலே, உன் பெற்றோரிடத்திலே, உன் சகோதர சகோதரியிடத்திலே, உன் கணவனிடத்திலே ஆண்டவர் உன்னை உயர்த்த போகிறார். அல்லேலூயா. அவர்களை உயர்த்தி கனத்துக்குரியவர்களாக, மரியாதைக்குரியவர்களாக, மதிப்புக்குரியவர்களாக கர்த்தர் உயர்த்த போகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் ஏற்ற வேளையில பதவி உயர்வை தருவார். ஏற்ற வேளையிலே நல்ல பதவியிலே, நல்ல பதவி, வருமான உயர்வை தந்து பதவியிலே மேன்மையை தருவார். எந்த அலுவலகத்திலே நீ நிந்திக்கப்பட்டிருக்கிறாயோ, அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறாயோ அதே அதிகாரிகளால் கனப்படுத்தப்பட போகிறார். அல்லேலூயா. யார் உன்னை கனவீனப்படுத்தினானோ, யார் உன்னை ஏளனமா நினைத்தானோ, யார் உன்னை அற்பமா நினைச்சாங்களோ அவங்க மத்தியில தான் ஆண்டவர் உன்னை கனத்துக்குரிய பாத்திரமாக மாற்ற போகிறார். அல்லேலூயா. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்க ஒன்றுக்கும் பயப்படாதிருங்க. இயேசுவை மட்டும் பிடிச்சுக்கோங்க. இந்த கானாவூர் வீட்டில எப்படி அழைக்கப்பட்டிருந்தாரோ அதே போல உங்க வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை மாத்திர ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நொடி பொழுதும் அவரை கூப்பிட்டு கொண்டே இருங்க, அழைத்து கொண்டே இருங்க. இசப்பா, என் வாழ்க்கைக்குள்ள நீங்க வந்து இருக்கணும் ஆண்டவரே. என் வாழ்க்கைக்கு நீங்க வந்தாலே போதும், என் இல்லத்துல வந்தாலே போதும், என் உள்ளத்துல வந்தாலே போதும், எல்லா குறைவும் நிறைவாகும் என்று சொல்லி
எப்படி கானா ஒரு கல்யாண வீட்டிலே நீங்க அழைக்கப்பட்ட பொழுது குறைவுகள் எல்லாம் நிறைவானதோ, அதே போல எங்க வீட்டுக்கு நீங்க வந்த போதோ, எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வந்த போதோ, எங்க குடும்ப வாழ்க்கையில வந்த போதோ, எங்க நிர்வாகத்துல வந்த போதோ, எங்க பொருளாதாரத்துக்கு நீங்க வந்த போதோ, எங்க ஆசீர்வாதத்துக்கு நீங்க வந்த போதோ, எங்க விவசாயத்துக்கு நீங்க வந்த போதோ, ஆண்டவரே குறைவெல்லாம் நிறைவாகும். அல்லேலூயா. இப்படி ஒவ்வொரு நாள் இயேசுவே வாங்க 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 வாங்கன்னு சொல்லி நீங்க அழைப்பு விடுகிற பொழுது, இந்த கானா ஒரு கல்யாண வீட்டில் அற்புதம் செய்த கர்த்தர் உங்க வீட்டில, உங்க வாழ்க்கையில, உங்க பிள்ளைகளிடத்தில் அற்புதம் செய்து நிச்சயமாய் உயர்த்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒன்றுக்கு கவலைப்படாதீங்க. நிச்சயமாய் கானா அவர்களை எப்படி அற்புதம் செய்தாரோ அதே போல உங்க குடும்பத்திலும் கர்த்தர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. வியாதியிலே அற்புதம் செய்வார், நோயிலே அற்புதம் செய்வார். எப்பேற்பட்ட கொள்ளை நோயா இருந்தாலும், மருத்துவர்களால் கைவிடப்பட்ட, மருந்துகளால் கைவிடப்பட்ட வியாதியா இருந்தாலும் சரி, ஆண்டவர் குணப்படுத்துவார். அல்லேலூயா. அந்த 6 கச்சாடி தள்ளப்பட்ட ஒரு நிலையில தான் கிடந்துச்சு. ஆண்டவர் அதை தான் பயன்படுத்தினார். அதுபோல நீ ஒதுக்கப்பட்ட நிலையில, ஒடுக்கப்பட்ட நிலையில, வெறுக்கப்பட்ட நிலையில, தள்ளப்பட்ட நிலையில இருந்தாலும் சரி, உன்னதான் கர்த்தர் பயன்படுத்த போகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு உன்னை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார், உன்னை நிரம்பி கொண்டிருக்கிறார். எப்படி 6 கச்சாடி நிரப்பப்பட்டு கொண்டிருந்ததோ அதே போல இன்றைக்கு அவருடைய வேலை வந்துட்டு, தேவ மகனே மகளே, என் அன்பு தேவ தாசர்களே, தேவ பிள்ளைகளே, என் அன்பு சகோதரனே சகோதரியே, என் அன்பு பெற்றோர்களே, ஆண்டுடைய வேலை இன்றைக்கு உங்க வீட்டுக்கு வந்து விட்டது. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில வந்து விட்டது. ஆண்டவர் இன்றைக்கு அற்புதம் செய்ய போகிறார். இன்றைக்கு அதிசயங்களை செய்ய போகிறார். யார் அற்பமா ஏளனமா பேசினா கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களை உயர்த்த போகிறார். அல்லேலூயா. யாருக்கும் நல்ல செய்தியா இருந்தா, உங்களை ஊக்கப்படுத்துகிற செய்தியா இருந்தா செவி கொடுங்க. ஊக்கப்படுத்தாம மட்டம் தட்டுகிற, அற்பமா பேசுகிற வார்த்தையா இருந்தா காதுல வாங்க கூடாது. நல்ல செய்தியா கேட்டுக்கிடணும், கெட்ட செய்தியா விட்டுறணும். அதான் ஆரோக்கியமான உபதேசங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் ஆரோக்கியமாக எதெல்லாம் உங்களுக்கு தோன்றுகிறதோ அவைகளுக்கெல்லாம் நீங்கள் செவிமடுக்க வேண்டும். என் அன்பு தேவச்சனமே, எல்லாரும் யாரு பயம் காட்டினாலும், கலங்கடிச்சாலும் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். ஆண்டவர் உங்களை பயன்படுத்த போகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு உன் குடும்பத்தை நிரப்பி கொண்டிருக்கிறார், உன் பிள்ளைகளை நிரப்பி கொண்டிருக்கிறார், இன்னைக்கு ஒன்ன நிரப்பி கொண்டிருக்கிறார், உன் ஊழியத்தை நிரப்பி கொண்டிருக்கிறார். குறைவுகள் இன்றைக்கு நிறைவாய் கொண்டிருக்கிறது, உன் வியாதிகள் மறைந்து கொண்டிருக்கிறது, உன் நோய்கள் உன்னை விட்டு விலகி கொண்டிருக்கிறது, கட்டிகள் மறைந்து கொண்டிருக்கிறது, கற்பத்தின் கனியை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். வியாபார தடைகள் எல்லாம் நீங்கி கொண்டிருக்கிறது, எல்லா பிசினஸ் தடைகளை நீங்கி கொண்டிருக்கிறது, திருமண தடைகளை கர்த்தர் உடைத்துக் கொண்டிருக்கிறார். பெல்லி சுனிய மாந்திரிக செய்வன கட்டுகளை கர்த்தர் இன்றைக்கு உடைத்துக் கொண்டிருக்கிறார். காரணம், உன்னை பயன்படுத்த போகிறார். அல்லேலூயா. உன் குடும்பத்தை பயன்படுத்த போகிறார். உன்னை தனிப்பட்ட முறையில் கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறார். அல்லேலூயா. உன் கட்டுகள் உடைக்கப்பட்டு போய் கொண்டிருக்கிறது. உன் ஞாபக மறதியெல்லாம் கர்த்தர் உடைத்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்ல ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் கொடுத்து எல்லாவற்றிலும் கர்த்தர் உன்னை விடுதலையாக்கி கர்த்தர் உன்னை பயன்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. குடி பழக்கத்திலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்க விரும்புகிறார். கடன் எப்பேற்பட்ட கடனாய் இருந்தாலும் சரி, அந்த கடனிலிருந்து எப்பேற்பட்ட வழக்காய் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட நோயாய் இருந்தாலும் சரி, எவ்வேற்பட்ட மரண வியாதியா இருந்தாலும் சரி, மரண படுக்கையா இருந்தாலும் சரி, கர்த்தர் இன்றைக்கு பயன்படுத்த போகிறார். உன்னை விடுதலையாக்கி, சுகமாக்கி, ஆரோக்கியப்படுத்தி கர்த்தர் உன்னையும் பயன்படுத்தி ஒரு கனத்துக்குரிய பாத்திரமாக நிறுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவர் உங்க வீட்டுக்கு வந்துட்டார். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில கடந்து வந்துட்டார். எப்படி கானாவூருக்கு கடந்து வந்தாரோ அதே இயேசு கிறிஸ்து உங்க வீட்டுக்கும், உங்க இல்லத்துக்கும், உங்க உள்ளத்துக்குள்ளும் கடந்து வந்துட்டார். இந்த கானாவூர்ல எப்படி ஒரு அற்புதம் செய்தாரோ அதே போல உங்க வாழ்க்கையில, என் அன்பு சகோதரனே சகோதரியை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இப்பொழுதே நீங்கள் அற்புதத்தை உணர முடியும். நீங்கள் விசுவாசித்தால், நீங்கள் நம்பினால். அவன் நம்பிக்கையும் அவிவிசுவாசமான வார்த்தைகளை யாரு பயன்படுத்தினாலும் அவர்களுக்கு செவி சாய்க்காதங்க. நம்பிக்கைக்குரிய விசுவாசத்துக்குரிய வார்த்தைகள் எது வந்தாலும் செவி சாய்க்க வேண்டும். நம்பிக்கையற்ற தன்மையோடு, விசுவாசமற்ற தன்மையோடு யாரு பேசினாலும் அந்த வார்த்தைக்கு செவி மடுக்கவே கூடாது. விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் உறுதியான வார்த்தைகள் யாரு சொன்னாலும், சிறு பிள்ளைகள் சொன்னாலும் சரி, அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். 100 வயது சென்ற முதியவர்கள், மூத்தவர்கள், மூப்பர்கள் சொன்னாலும் சரி, அவிவிசுவாசமான அவநம்பிக்கையான வார்த்தைகள் மூப்பர்கள் சொன்னாலும் சரி, செவி மடுக்க கூடாது. அதே வேளையில 2 வயசு குழந்தை சொன்னாலும், விசுவாசத்துக்குரிய நம்பிக்கைக்குரிய வார்த்தையா இருக்குமானால் 2 வயசு குழந்தை சொன்னாலும் செவி மடுக்க வேண்டும். அப்பொழுது நம்மை ஆண்டவர் நிச்சயமாய் பயன்படுத்துவார். நிச்சயமாய் ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். ஹல்லேலூயா. அந்த கானாவூருக்கு வந்த இயேசு கிறிஸ்து, என் அன்பு தேவ ஜனங்களே,
எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில இந்த கானாவூருக்கு கடந்து வந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்க வீட்டுக்கு, உங்க வாழ்க்கைக்கு கடந்து வந்துட்டார். இன்னைக்கு உங்களை பயன்படுத்த போகிறார். நீங்க நிரம்பி வழிகிற பாத்திரமாக ஆண்டவர் உங்களை நிரப்ப இருக்கிறார், நிரப்பிக் கொண்டிருக்கிறார். நீ ஒன்றுக்கும் கவலைப்படாத. உன் கண்ணீர் துடைக்கப்பட போகிறது, உன் நிந்தை மாறப்போகிறது, உன் அவமானம் மாறப்போகிறது, உன் வேதனை மறைய போகிறது, உன் வலிகள் எல்லாம் மறைய போகிறது. உனக்கு ஆரோக்கியம், சுகம், சௌக்கியம், சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆசீர்வாதம், விடுதலை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். இன்றைக்கு இப்படிப்பட்ட பாத்திரமாக உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கானாவூரிலே செய்த அதே நன்மைகள் உன் குடும்பத்திலும் ஆண்டவர் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். அப்படியே அன்பு தேவச்சனமே, ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு கடந்து வந்துட்டார். அவரை உறுதியா பிடிச்சுக்கோங்க. இந்த நாளிலே ஆண்டவரை விட்டுறாதுங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில வந்துட்டாரு. நீ ஒவ்வொரு நாள் ஆண்டவரே இந்த கானாவூர்ல இருந்தது போல, அழைக்கப்பட்டது போல நான் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு காரியத்துவம் அழைப்பேன்னு சொல்லி ஆண்டவரை ஒவ்வொரு நாள் அழைத்துக் கொண்டே இருங்க. தேவைக்கு மட்டும் ஆண்டவர் அழைக்காதங்க. தேவைக்கு மட்டும் ஊழியக்காரனை பயன்படுத்தாதுங்க. எப்போது ஊழியக்காரனுக்கு கனம் கொடுங்க. எப்போது ஊழியக்காரன் அழைத்து ஊழியக்காரனிடத்துல தகவலை சொல்லிக் கொண்டே இருங்க. நன்மையானாலும் தீமையானாலும் ஊழியக்காரனிடத்துல தகவலை சொல்லிக் கொண்டிருங்க. உங்களுக்காக ஊழியக்காரர்கள் செபித்துக் கொண்டிருப்பார்கள். என் அன்பு தேவ ஊழியர்களே, நீங்கள் விசுவாசிகளை தேவைக்கு மட்டும் பயன்படுத்தாதுங்க. எப்போது எல்லாவற்றுக்கும் பயன்படுத்துங்க. அதே போல ஊழியக்காரர்களையும் தேவபிதா, என் அன்பு தேவ பிள்ளைகளே, விசுவாசிகளே, நீங்கள் ஊழியக்காரனை தேவைக்கு பயன்படுத்தாதங்க. எப்போதும் பயன்படுத்தணும். ஒருவேளை நீங்க தேவைக்கு பயன்படுத்தி விட்டு, அது ஊழியக்காரா இருந்தாலும் சரி, விசுவாசியா இருந்தாலும் சரி, ஒருவேளை தேவைக்காக பயன்படுத்தப்பட்ட நிலை, பயன்படுத்தப்பட்டு ஓரங்கட்டப்பட்ட அந்த 6 கச்சாடியை போல இன்றைக்கு நீங்க இருக்கிறீர்களா? விசுவாசிகளே, தேவ ஊழியர்களே, இன்றைக்கு இப்படிப்பட்ட நிலையில இருந்தீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்காக தான் பேசி இருக்கிறார். இப்படிப்பட்ட நிலையில இருக்கிற உங்களை தான் எடுத்து பயன்படுத்தி உங்களை கனத்துக்குரிய, மரியாதைக்குரிய, மதிப்புக்குரிய பாத்திரமாக உயர்த்த போகிறார். ஆதலால் நீ ஒன்றுக்கு கலங்க வேண்டாம், தைரியமாக இரு. எந்த கொள்ளை நோய், கொடிய வியாதி, கொடிய வைரஸ் கண்டு நீ பயப்படாதே. ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். எந்த கொள்ளை நோயும், கொடிய வியாதியும், கொடிய வைரஸும் உன்னை தொட முடியாது. தேவனுடைய அனுமதி இல்லாமல், தேவனுடைய சித்தம் இல்லாமல் உன்னை தொட முடியாது. உன் குடும்பத்தை, உன் பிள்ளைகளை தொட முடியாது. ஆண்டவர் உன் குடும்பத்துக்குள்ளே கடந்து வந்து விட்டார். எப்படி கானாவூர் கல்யாண வீட்டிற்கு அழைக்கப்பட்டு வந்து உன் குடும்பத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து கடந்து வந்து விட்டார். இனி அற்புதம் தான், இனி அதிசயங்களை காண போகிறாய். என் அன்பு தேவச்சனமே, ஒன்றுக்கும் கலங்காதங்க. சகலத்தையும் நல்லொழுக்கமும் கிரமமாய் நாம் செய்தோம் என்று சொன்னால் ஆண்டவர் எல்லாவற்றிலும் நேர்த்தியாக உங்களை ஆசீர்வதிப்பார். சத்தியத்துக்கு செவிசாய்த்து, சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து, சத்தியத்தின்படி நடந்தால் இந்த கானாவூர்ல நடந்த அதே அற்புதங்கள் உங்க வாழ்க்கையில என்னென்ன விதங்களில் அற்புதங்கள் தேவைப்படுகிறது, என்னென்ன விதங்களில் அதிசயங்கள் தேவைப்படுகிறதோ அத்தனை இன்றைக்கு கடந்து வந்துட்டார். நிச்சயமாய் நடக்க போகிறது. நீங்க பயன்படுத்தப்பட போறீங்க. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு வழிகள் திறந்து கொண்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 21:5 சொல்லுகிறது, இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குறேன் என்று சொல்லி. ஆண்டவர், என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு இந்த கானாவூர் கல்யாண வீட்டிலே ஒதுக்கப்பட்ட நிலையில கடந்த கச்சாடிகளை போல நீங்க இருந்தீங்கன்னா இன்னைக்கு சகலத்தையும் புதிதாக்குற தேவன் சொல்லுகிறார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்க போகுது. உங்க குடும்பத்தில் அற்புதம் நடக்க போகிறது. உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அதிசயம் நடக்க போகிறது. உங்களுடைய பேரம் பேத்தி வாழ்க்கையில அற்புதம் நடக்க போகிறது. உன் கணவருடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட போகிறது. உன் வியாபாரத்துல மாற்றங்கள் ஏற்பட போகிறது. உன் படிப்பில மாற்றம் ஏற்பட போகிறது. உன் விருப்பத்தில, உன் ஜெபத்தில மாற்றங்கள் ஏற்பட போகிறது. ஜெபிக்க முடியவில்லையா? வேத வாசிக்க முடியவில்லையா? உன்னால முழங்கால போட முடியவில்லையா? ஆண்டவரை தேட முடியவில்லையா? ஆண்டவருக்கு நேரம் ஒதுக்க முடியவில்லையா? இன்றைக்கு ஆண்டவர் கடந்து வந்து விட்டார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உன்னை உயர்த்த போகிறார். கர்த்தர் எல்லா பிரச்சனைக்கும் இன்றைக்கு முற்றுப்புள்ளி வைக்க போகிறார். ஏன்னா ஆண்டவர் இன்னைக்கு கடந்து வந்து விட்டார். அல்லேலூயா. யாரை கண்டும் பொறாமைப்படாதுங்க. நமக்குள்ள பொறாமை இருக்கக்கூடாது, பெருமை இருக்கக்கூடாது, மேட்டிமையும் அகந்தையும் தலக்கணம் இருக்கக்கூடாது. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் என்று சொன்னால் நல்ல ஆசீர்வதிக்க ஆண்டவர் எவ்வளவு ஆசீர்வாதங்களை தருகிறார்களோ அதே ஆசீர்வாதத்தில் 2 மடங்கு நாம தாழ்மையை பின்பற்றினோம் என்று சொன்னால், எளிமையை பின்பற்றினோம் என்று சொன்னால் நிச்சயமாக ஆண்டவர் உங்களை இன்னும் அதிகமாய் உயர்த்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. ஒரு மனிதனுக்கு என்னைக்கு பெருமை வருதோ அன்னைக்கு அவன் அழிவை சந்தித்தே ஆக வேண்டும். அழிவு உண்டு. நான் சொல்லல, பரிசுத்த
வேதம் சொல்லுகிறது, பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லி. ஆண்டவர் எதை செய்தாலும் ஆண்டுடைய மகிமைக்காக மட்டும் செய்யுங்க. ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை மறைக்காதுங்க. ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த சாட்சி சொல்ல வெக்கப்படாதங்க. உங்களுக்காக திறப்பலன் என்று செபித்த ஊழியக்காரனை மறக்காதங்க. தேவைக்காக பயன்படுத்திட்டு மற்ற நேரம் தூரப்படுகிற கச்சாடியை போல கருவேப்பிலையை போல பயன்படுத்தாதங்க ஊழியக்காரனை எப்பொழுது கனத்துக்குரிய பாத்திரமாக நீங்க வைத்தீங்கன்னா கர்த்தர் உங்களை எப்பொழுது கனப்படுத்திக் கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. உங்களை கனப்படுத்தி அவர் கனப்படுவார், உங்களை மகிமைப்படுத்தி அவர் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. கனமான பாத்திரமாக, மரியாதைக்குரிய கனத்துக்குரிய பாத்திரமாக உன்னை இந்த நாட்களிலே கர்த்தர் நிரம்பி வழிகிற பாத்திரமாக ஆசீர்வதித்து கர்த்தர் உன்னை பயன்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. ஒன்றுக்கும் கவலைப்படாதுங்க, ஒன்றுக்கும் பயப்படாதுங்க, ஒன்றுக்கு கலங்காதுங்க. எதை குறித்து அஞ்ச வேண்டாம், தைரியமாயிருங்க. நீடிய வாழ்வு இருக்கிறது, சுக வாழ்வு இருக்கிறது, தீர்க்க ஆயுசு இருக்கிறது. மரண பயம் வேண்டாம், மரண கலக்க வேண்டாம். நிச்சயமா எழும்பி ஓடுவீங்க, நிச்சயமா நீங்க செயல்படுவீங்க, நிச்சயமா உங்களை எடுத்து பயன்படுத்துவாங்க, நிச்சயமா உங்களை கூப்பிட்டு விடுவாங்க, நீங்க பயன்படுத்தப்படுவீங்க, நீங்க உயர்த்தப்படுவீங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களை நிரப்பிட்டார். ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் கண்களை மூடுவான். கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரிசுத்தமான பரலோக பிதாவே, இந்த நல்ல கால வேளையில் ஆண்டவரே நீர் பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரங்க தா. இந்த கால வேளையில் ஆண்டவரே உம்முடைய அன்பு பிள்ளைகளுக்காக ஆண்டவரே நீர் வெளிப்பட்டிருக்காய் ஸ்தோத்திரம் தாவே. இந்த நாளிலே இந்த காணா ஒரு கல்யாண வீட்டில் எப்படி சுத்திகரிப்பதற்காக மாத்திரம் பயன்படுத்தப்பட்டு விட்டு மீதமுள்ள நேரங்களிலே ஒதுக்கி வைக்கப்பட்ட அந்த 6 கச்சாடியை எடுத்து ஆண்டவர் பயன்படுத்தினாரோ, அதே போல உடைய பிள்ளைகள் இன்றைக்கு இந்த செய்திகளை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகள் ஆண்டவரை, உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரை அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருப்பார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு நீங்க எடுத்து பயன்படுத்துங்க. இன்றைக்கு நீங்க பயன்படுத்திக் கொண்டிருக்கிறீங்க. என் அன்பு மகனே, மகளே, என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் உன்னை இப்பொழுது உன்னை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். இதோ உன்னை கட்டுகளை அவிழ்த்துக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது உனக்கு விடுதலையாய் கொண்டிருக்கிறது. உன் வியாதி மறைந்து கொண்டிருக்கிறது. உன் அந்தரங்க பிரச்சனை மாறிக்கொண்டிருக்கிறது. உன் கட்டிகள் மறைந்து கொண்டிருக்கிறது. உன் கண்ணீர் துடைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. உன் வேதனைகள் மறைந்து கொண்டிருக்கிறது. உன் எரிச்சல் மறைந்து கொண்டிருக்கிறது. உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கடந்து வந்து கொண்டிருக்கிறது. என் தேவ பிள்ளையே, உன் கடனுக்கு ஆண்டவர் வழியை திறந்து கொண்டிருக்கிறார். உன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கர்த்தர் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். உன்னை எதிர்த்து நிற்கிறவர்களை கர்த்தர் உன்னை விட்டு அப்புறப்படுத்திக் கொண்டிருக்கிறார். எல்லா பிள்ளைகளுடைய கிரியைகளை அழித்துக் கொண்டிருக்கிறார். மாந்திரிக கிரியைகளை அழித்துக் கொண்டிருக்கிறார். எல்லா தகடும் மையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுது அழிந்து கொண்டிருக்கிறது. தேவப்பிள்ளையே, உன்னை விட்டு உன் வியாதி மறைந்து கொண்டிருக்கிறது. உன் குடும்பத்தை விட்டு உன் பலவீனங்கள் மறைந்து கொண்டிருக்கிறது. பிரச்சனைகள் எல்லாம், தரித்திர, வெறுமை, வறுமை, கடன் எல்லாம் இப்பொழுது மறைந்து கொண்டிருக்கிறது. கொள்ளை நோய் உன்னை விட்டு மறைந்து கொண்டிருக்கிறது. உன் எலும்புகள் பலப்படுகிறது. உன் நரம்புகள் உயிர்ப்பிக்கப்படுகிறது. உன் சதைகளிலே, தோள்களிலே மாற்றங்கள் ஏற்படுகிறது. உன் தலைகளிலே உன் மாற்றங்கள் ஏற்படுகிறது. உன் மண்டலங்களிலே மாற்றங்கள் ஏற்படுகிறது. உன் உறுப்புகளிலே கர்த்தர் செயலாற்றி கொண்டிருக்கிறார். தேவப்பிள்ளையே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். உன் வறுமையின் தரித்திரத்தை, வெறுமை கர்த்தர் உன்னை விட்டு நீக்கிக் கொண்டிருக்கிறார். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நீ அறிக்கை செய்கிற பொழுது உன் தவறுகளை, உன் பாவங்களை, உன் குற்றங்களை இந்த நேரத்திலே ஆண்டவரை அழைத்து நீ அறிக்கை செய்து கொண்டிருக்கிற பொழுது இப்பொழுது உன் தவறை நீ உணர்ந்து கொண்டிருக்கிறாய். உன் பாவத்தை அறிந்து கொண்டிருக்கிறாய். இப்பொழுது நீ அறிக்கை செய். கர்த்தர் உன் பாவங்களை மன்னித்துக் கொண்டிருக்கிறார். உன் அக்கிரமங்களை மன்னித்துக் கொண்டிருக்கிறார். உன்னுடைய சாபத்தை நீக்கிக் கொண்டிருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, எல்லா பிரச்சனைகளுக்கு ஆண்டவர் இப்பொழுது முற்றுப்புள்ளி வைத்துக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது கர்த்தருடைய கரம் உன்னை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறது. நீ எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம் உன்னை தேடி வருகிறது. நீ எதிர்பார்த்த மனிதர்கள் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறார்கள். உனக்கு தடைகள் நீங்கி கொண்டிருக்கிறது. உன் குடும்பத்திலே தடைகள் நீங்கி கொண்டிருக்கிறது. தடைகள் உடைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதோ எல்லா தடைகளும் கர்த்தர் எல்லாம் நீக்கி போட்டு செம்மையின் நன்மையுமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். திருமண தடைகளை நீக்கி போடுகிறார். குழந்தை பாக்கியத்துக்கு தடைகளை கர்த்தர் நீக்கி போடுகிறார். பெற்றுக்கொள் மகனே, மகளே, இப்பொழுது ஆண்டவர் சுகத்தை பெற்றுக்கொள் என்று சொல்லுகிறார். இதோ நீ அற்புதத்தை பெற்றுக்கொள் என்று சொல்லுகிறார். இதோ நீ அதிசயத்தை பெற்றுக்கொள் என்று சொல்லுகிறார். இப்பொழுதே பெற்றுக்கொள், இப்பொழுதே பெற்றுக்கொள். ஆண்டவரை கேட்டு, ஆண்டவரே நிரப்பம் என்று சொல்லுகிற இப்பொழுதே நீ நிரப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறாய். பெற்றுக்கொள் மகளே, பெற்றுக்கொள் அன்பு பெற்றோரே. தேவச்சனமே, ஆண்டவர் உன்னை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். இப்பொழுதே நீ பெற்றுக்கொள். இப்பொழுதே நீ அறிக்கை செய். உன் தவறுகளை, உன் குற்றங்களை தேவ சமூகத்தில் அறிக்கை செய். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்த விரும்புகிறார். இப்பொழுதே நன்மையை பெற்றுக்கொள், மன்னிப்பை பெற்றுக்கொள், தேவ கிருபையை பெற்றுக்கொள், தெய்வீக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்.
ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரை அறிந்தாலும் அறியாவிட்டாலும் நீ யாராயிருந்தாலும் சரி, ஆண்டவர் உன்னை சுகப்படுத்திக் கொண்டிருக்கிறார். உன் வாழ்க்கையில உன்னை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். உன் வாழ்க்கையில அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைய, இந்த காணாவூரில் இந்த 6 கற்றாடி நிரப்பப்பட்டது போல இன்றைக்கு உன் குடும்பத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். உன் பிள்ளைகளை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். உன் ஊழியத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறார். உன் ஊழியத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். உன்னை வரங்களாலும் கிருபைகளாலும் அபிஷேகத்தினால் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைய, இதோ கர்த்தர் உன்னை பயன்படுத்துகிறார். கர்த்தர் உன்னை பயன்படுத்த போகிறார். திரளான ஜாதிகளுக்கு, திரளான ஜனங்களுக்கு, உன் குடும்பத்தார் மத்தியிலே, உன் உறவுகளுக்கு மத்தியிலே உன்னை பயன்படுத்துகிறார். பெற்றுக்கொள் தேவ அபிஷேகத்தை, பெற்றுக்கொள் தேவனுடைய மகிமையை பெற்றுக்கொள். தேவ பிள்ளையே, நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல கால வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில நீர் ஆண்டவரே உடைய பிள்ளைகள் எல்லாம் பயன்படுத்தும். ஆண்டவரே ஆசீர்வதித்து உயர்த்தும். எல்லா காரியங்களிலும் விடுதலை கொடும், சுகத்தை கொடும், ஆரோக்கியத்தை கொடும். திருமணங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. குழந்தை பாக்கியங்களை பெற்றுக்கொள்ளட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா வியாதிகளும் இருந்து விடுதலை பெறட்டும், சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டப்பா. எல்லா கட்டுகளும், பிள்ளை சூனிய, மாந்திரிக, செய்வனை கிரைகளெல்லாம் செயலிழந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே மனநிலையெல்லாம் சீர்படட்டும் ஐயா. ஆண்டவரே வாயின் கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கண்களின் கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. செவிகளுடைய கட்டுகள் அறுக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கால்களின் கைகளின் கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா முதுகு தண்டுவடங்களெல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே சுகமாகட்டும் ஆண்டவரே. எல்லா வயிற்று பிரச்சனைகளும் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா கர்ப்ப பிரச்சனைகளும் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா தைராய்டுகளும் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா நீர் கட்டிகளும் மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நரம்புகள் பலப்படட்டும் ஐயா. ரத்த சோகையெல்லாம் மாறி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ரத்த வியாதிகள் எல்லாம் மறைந்து போகட்டும் ஐயா இயேசுவின் நாமத்தினாலே. பிரஷர், சுகர் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா அல்சரும் ஆண்டவரே, எல்லா ஃபைல்ஸும் சுகமாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா இருதய பிரச்சனை, நுரையீரல் பிரச்சனை, எல்லா வீசிங்கும் இயேசுவின் நாமத்திலே சுகம் பெறட்டும். தாவே உமக்கு நன்றி. எல்லா விதமான வேதனைகளும் வலிகளும் அப்பா நிமிர முடியாமல் காலை ஆண்டவரே மூட்டு வலி, ஜாயிண்டுகளில் எங்கெங்கெல்லாம் வலிகள் இருக்கிறதோ அந்த வலிகள் எல்லாம் இப்பொழுது இயேசுவின் நாமத்திலே மறைந்து போகட்டையா. உள்ள காலத்திலிருந்து உச்சந்தலைவரை எரிச்சல் இருக்கிற எரிச்சல் எல்லாம் மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா காந்தானைகளும் மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. வலிகளும் வேதனைகளும் மறைந்து போகட்டும். சுகத்தையும் சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆசீர்வாதத்தையும் வைத்து செபிக்க தேவன் எடுத்து பயன்படுத்தும். உடைய வார்த்தை இன்றைக்கு நிறைவேறிக் கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. God bless you.